அனைவருக்கும் வணக்கம். ஔவையார் எழுதுகிற கொன்றை வேந்தன் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் அதில் 57வது அடி, நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவர் அப்படின்னு இருந்தது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, உருவத்தால் சிறியவரும் நல்ல காரியம் செய்தால் எல்லோராலும் விரும்பப்படுவர். உருவத்தில் சிறியவர்னாக்க குட்டம் நெட்ட கிடையாது. அவன் ஏழையாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கலாம், பார்க்க மதிக்கத்தகாதவனாக இருக்கலாம். இதைத்தான் சிறியவர் அப்படின்னு இதில் குறிப்பிடுறது. அவங்க செய்கிற நல்ல காரியத்தினால மதிக்கப்படுவாங்க அப்படின்னு. நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இருந்தால் யாருமே மதிக்கப்படுவாங்க தான். அவங்க உருவத்தில் பெரியவங்களாகவும் இருக்கலாம், சிறியவங்களாகவும் இருக்கலாம். இதுதான் கருத்து. இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். உங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பெரும் சுமையை ஏற்றிக்கிட்டு ஒரு லாரி ரோட்டில் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு மேம்பாலம், அதை கடக்கணும். அதை கடக்கும்போது பொருள் இடிக்குது, அதனால் நவர முடியல, அப்படியே நிற்குது. முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல. நேரம் ஆக டிராஃபிக் ஆகிப்போச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒரே சிக்கலாகிடுச்சு. போலீஸுக்கு தகவல் சொல்லி போலீஸ் வந்துட்டாங்க. இது பிரச்சனை ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்லி எந்த பிரச்சனையும் தீர்வுக்கு வராததுனால கலெக்டர் அளவுக்கு ஃபோன் பண்ணி கலெக்டரே வந்துட்டுருக்கார். இப்போ என்ன செய்யலாம்? என்ன யோசனை சொன்னாங்க அப்படின்னாக்க, ஒன்று இந்த சுமையெல்லாம் இறக்கி வச்சுட்டு டக்குன்னு வண்டியை நவுத்திட்டு அங்கிட்டு போய் தூக்கி வச்சுக்கலாமே அப்படின்னாங்க. ஆனால் எல்லாமே ஒரு கனமானதும் விலை மதிப்புள்ள பொருட்களாக இருந்ததுனால அது பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க, 1 இன்ச்சு தான் இடிக்குது. அதனால் அந்த மேம்பாலத்தில் 1 இன்ச்சு அளவுக்கு எங்கே இடிக்குதோ அதை ஒரு பள்ளம் பறித்து விட்டாக்க லாரி போயிடணும்னு சொன்னாக்கா, இதை யாரும் ஏற்றுக்கல. ஆனால் பாலத்தை சேதம் பண்ணதுக்கு யாருக்கும் இஷ்டம் கிடையாது. இன்னொரு வழி இருக்குது, ஆனால் செயல்படுத்த முடியாது. என்ன அப்படின்னாக்கா, இந்த பாதையில் வேறு பாதை, அதாவது பாலங்கள் இல்லாத பாதைகள் இருக்குது, அதில் போகலான்னு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ செயல்படுத்த முடியாது. என்ன தான் செய்கிறது அப்படின்னு முடிவு வராமல் எல்லாம் தவிச்சிட்ருக்காங்க. டிராஃபிக் அதிகமாக பிரச்சனைகள் அதிகமாகிட்டுருக்கு. எவ்வளோ பிரச்சனை வந்துருங்க. அவசரமாக போகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா? அப்போ அங்கே ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். பார்க்க சாதாரணமான ஆள் தான். அவர் முக்கியமான ஆளுங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது இடத்துக்கு சொல்கிறார், ஐயா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு. என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்லிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் இப்போ ஏதாவது தீர்வு வரணுமேங்கிறதுக்காக, சரி ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டாங்க. இப்போ அந்த பாலத்தை இடிக்கிறது 1 இன்ச்சு அளவு தான் மேலே தூக்கிட்டு இருக்கு இந்த பொருள் உள்ள லாரியில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாகனத்தில் அந்த எல்லா சக்கரத்துலேயும் ஒரு 2 இன்ச்சு காற்றை இறக்கிடுங்க. கீழே இறங்கினோன்னே வண்டி மூவ் ஆகிரும். அங்கிட்டு போய் காற்று அடிச்சுட்டு போயிட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். அதை செயல்படுத்தினாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. அந்த பெரியவரை மனதார பாராட்டினாங்க. நன்றி, வணக்கம்.